இன்றைய முக்கிய செய்திகள். திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடும் மோதல். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் திடீர் விரிசல். 7 சீட்டிங் தொகுதிகளை குறிவைக்கும் அறிவாலயம். அதிர்ச்சியில் கை சின்னம். தமிழக அரசியல் களம் தற்போது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. நீண்ட இழுபறிக்கு பிறகு திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாகிவிட்டதாக நினைத்த வேளையில் தற்போது அந்த கூட்டணியில் ஒரு புதிய புயல் வீச தொடங்கியுள்ளது. கைவசம் இருக்கும் 7 முக்கிய தொகுதிகளை உதயசூரியன் தன்வசப்படுத்த துடிப்பது தான் இந்த மோதலுக்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது. இது குறித்த விரிவான தகவல்களை இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். கூட்டணி கணக்கும் தற்போதைய சிக்கலும். தமிழகத்தில் வர இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி இறுதியாகியுள்ளது. சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் சிதம்பரம் போன்ற மூத்த தலைவர்களின் தலையிட்டால் காங்கிரசுக்கு 28 சட்டசபை இடங்களும் ஒரு ராஜ்யசபா இடமும் ஒதுக்கப்பட்டுள்ளது. தொடக்கத்தில் 40க்கும் மேற்பட்ட இடங்களை காங்கிரஸ் கேட்டாலும் திமுகவின் பிடிவாதத்தால் இந்த எண்ணிக்கை அவர்கள் சம்மதித்தனர். ஆனால் இப்பொழுது பிரச்சனை இடங்களின் எண்ணிக்கை அல்ல, எந்தெந்த தொகுதிகள் என்பதுதான் பெரும் மல்லுக்கட்டே தொடங்கியுள்ளது. அந்த 7 தொகுதிகள் எவை? திமுகவின் வாதம் என்ன? கடந்த 2021 தேர்தலில் காங்கிரஸ் 25 இடங்களில் போட்டியிட்டு 18 இடங்களில் அபார வெற்றி பெற்றது. அப்போது அந்த 18 தொகுதிகளையும் தங்களுக்கு மீண்டும் ஒதுக்க வேண்டும் என காங்கிரஸ் பிடிவாதம் பிடிக்கிறது. ஆனால் திமுக தரப்போ கடந்த முறை நீங்கள் வென்ற 18இல் 11 தொகுதிகளை தருகிறோம், மீதமுள்ள 7 தொகுதிகளை எங்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டும் என்று கராராக கூறிவிட்டது. குறிப்பாக விருத்தாச்சலம், ஊட்டி, அறந்தாங்கி, நாங்குநேரி, சிவகாசி, தென்காசி மற்றும் ஸ்ரீவைகுண்டம் ஆகிய தொகுதிகளை திமுக குறிவைத்துள்ளது. அங்குள்ள காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை என்றும் மக்கள் செல்வாக்கு குறைந்துள்ளதாகவும் திமுக தரப்பு புள்ளி விவரங்களை முன்வைக்கிறது. வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு தான் அதிகம் என்பது திமுகவின் வாதம். ஈரோடு கிழக்கு முன் உதாரணம். காங்கிரஸ் அச்சம். காங்கிரஸ் கட்சி ஏன் இந்த 7 தொகுதிகளை விட்டு கொடுக்க தயங்குகிறது? இதற்கு பின்னால் ஒரு கசப்பான வரலாறு இருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் திருமகன் ஈவேரா மற்றும் EVKS இளங்கோவன் ஆகியோர் அடுத்தடுத்து வெற்றி பெற்றும் இடைத்தேர்தலில் அந்த தொகுதியை தன்வசப்படுத்தி கொண்டது திமுக. தற்போது தங்களின் வசம் இருக்கும் கோட்டைகளையும் இழந்தால் தமிழகத்தில் காங்கிரசின் இருப்பு கேள்விக்குறியாகிவிடும் என்று டெல்லி மேலிடம் அஞ்சுகிறது. ஏற்கனவே செல்வாக்குள்ள ஒரு சில பகுதிகளில் கூட திமுக காலூன்ற நினைப்பது தங்களை ஓரங்கட்டும் செயல் என காங்கிரஸ் தொண்டர்கள் கொந்தளிக்கின்றனர். இழுபறியில் கூட்டணி அடுத்து என்ன? தற்போது வரை இரு கட்சிகளும் இடையே தொகுதி பங்கீடு முழுமையாக முடிவடையாமல் இழுபறியிலே நீடிக்கிறது. காங்கிரஸ் மேலிடம் இந்த 7 தொகுதிகளை தற்காத்து கொள்ள போராடி வரும் நிலையில் திமுகவோ வெற்றி வாய்ப்பை மட்டுமே கருத்தில் கொண்டு காய் நகர்த்தி வருகிறது. சமூக வலைத்தளங்களில் இரு தரப்பு ஆதரவாளர்களும் மோதிக்கொள்வது இந்த விரிசலை அதிகப்படுத்தியுள்ளது. கூட்டணி தர்மம் காக்கப்படுமா அல்லது பெரியண்ணன் மனப்பான்மை கூட்டணியை உடைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தமிழக அரசியலில் நாள்தோறும் அரங்கேறும் இதுபோன்ற அதிரடி மாற்றங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள்.